மண்டல செயலாளர் வேகு விக்னேஷ் அவர்களுக்கு புரட்சி வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஒரு நெருப்புரையாற்ற வருகிறார் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி அரவிந்த் அவர்கள். இங்கே வா, நீ இதுக்கே 15 நிமிஷம் கட்டிட்டீங்கன்னா தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று நமது பாட்டன் நாமக்கல் கவிஞர் அவர்கள் கூறியதற்கிணங்க உலக வல்லாதிக்க நாடுகளை எல்லாம் குலநடுங்க வைத்த எமது குலத் தலைவன் மேதகு வே. பிரபாகரன் அவருக்கு எனது புரட்சி வணக்கத்தை செலுத்தி, சாப்பாட்டில் மட்டுமே கூட்டு பொறியில் அரசியல் களத்தில் எப்பொழுதும் தனித்துதான் என்று சமரசம் இல்லாமல் சண்டை செய்யும் எனது அண்ணன் சீமானுக்கு புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்து, எனது முன்னே அமர்ந்திருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் ஆங்காங்கே நின்று இந்த நாம் தமிழர் கட்சியின் எளிய பிள்ளைகளின் பேச்சை உற்று கவனிக்கும் அனைவருக்கும் எங்களது புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விக்னேஷ் அண்ணன் பேசினார், கேட்டீங்க. அதாவது மக்கள் எல்லாருமே ஒரு பிரம்மாண்டத்தை பார்த்து பழக்கப்பட்டவங்க. இப்போது இந்த என்னடா ஒரு 10 பேர் ஒரு 20 பேர் இருக்கிறானுங்க, வந்தானுங்க, அவனுங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு 2 ஸ்பீக்கர் எடுத்து வச்சானுங்க, கோடியம் போட்டானுங்க, நின்று பேசுகிறானுங்க. இதுதான் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பிரம்மாண்டத்தை எங்களால் கொடுக்க முடியாமலாம் இல்லை. ஆனால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நாங்கள் அனைவரும் வேலைக்கு செல்லக்கூடிய இளைஞர்கள், அனைவரும் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தான். நாங்கள் தமிழ் தேசிய அரசியலை புரிந்து கொண்டு தான் இந்த அரசியல் களத்திற்கு வந்திருக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி இதே இந்த இடத்தில் ஒரு திமுக கூட்டம் கொண்டிருந்தால் அல்லது ஒரு அதிமுக கூட்டம் கொண்டிருந்தால் அது எந்த அளவுக்கு பிரமாண்டமாக இருந்திருக்கும் என்று மக்கள் சிந்திப்பீர்கள். இப்போ மக்கள் இதே நாங்கள் திமுக மாதிரி அதிமுக மாதிரி ஒரு கூட்டத்தை போட்டிருந்தோம் என்றால் மக்கள் சாரசாரையாக உட்கார்ந்து எங்களது பேச்சை கவனிப்பீர்கள். ஆனால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், ஒரு கூட்டத்துக்கு நாங்கள் 1 லட்சம் செலவு செய்து அந்த கூட்டத்தை நடத்துகிறோம் என்றால், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு அந்த 1 லட்சம் ரூபாய் செலவு செய்த பணத்தை எடுக்க பார்ப்போமா அல்லது மக்களுக்கு சேவை செய்ய பார்ப்போமா அப்படிங்கிற ஒரு கேள்வியே உங்களது மனதுக்குள் எழுப்பினீர்கள். ஆனால் எங்களுடைய எளிமையான அரசியல் என்னவென்று உங்களுக்கு புரியும். இந்த இப்போ நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த ஒலிவாங்கி, இந்த ஒலிபெருக்கி, இந்த ஸ்டேஜ் அனைத்துமே மேற்கு தொகுதியில் உள்ள மாநில ஒருங்கிணைப்பாளர், மேற்கு தொகுதி உறவுகள் அவர்களுடைய சுய காசில் தனக்கான தேர்தலுக்காக பல தெருமுனை கூட்டங்களை நாம் போடுவோம் என்று அறிந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் தொகை சிறு சேமிப்பாக சேர்த்து இது எல்லாம் கட்சிக்கான சொத்தாக நாங்கள் சம்பாதித்தது இதுதான். இனி நாங்கள் எங்கு வேண்டுமானாலும் நாங்கள் ஒரு ஒலி அமைப்பாளரை வைத்துதான் நாங்கள் கூட்டம் போட வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. இதுதான் எளிய மக்களின் அரசியல். இதை ஏன் நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், நீங்கள் ஒரு பிரம்மாண்டத்தை பார்த்து வியப்படைந்தவர்கள். இதே அதிமுக கூட்டம் போட்டிருந்தால் இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு ஒரு 300 ரூபாயோ ஒரு 500 ரூபாயோ தொகை கொடுத்து கூட்டிட்டு உட்கார வச்சு ஒரு கூட்டத்தை போடுவார்கள். அதற்கு முன்னாலே கேளிக்கை நடனங்கள்லாம் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன்ல, எனக்கு என்ன வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 வயசு. 32 வயது தமிழ் தேசிய அரசியல் களத்தில் நான் என்ன உணர்ந்திருப்பேன், எதற்காக இந்த அரசியல் களத்தில் நான் பேச வேண்டும். 2009 ஈழத்தில் இனப்படுகொலை ஒன்று நடக்கவில்லை என்றால் இன்னமும் எனது குடும்பம் ஒரு திமுக பின்புலம் உள்ள குடும்பம் தான். நானும் திமுகவிற்கு தான் வாக்கு செலுத்தியிருப்பேன். ஆனால் 2009 ஈழத்தில் இனப்படுகொலை நடந்த பின்பு தமிழர்க்கென்று இங்கு தாய்நாட்டில் பேசுவதற்கு ஒரு கட்சி கூட இல்லையே என்று நாம் யோசிக்கும் போது, சிந்திக்கும் போது, தமிழன் ஏன் அடிமையாக இருக்கிறோம், எதற்காக திராவிடத்துக்கு நாம் அடிமையானோம் அப்படி என்கின்ற ஒரு கேள்வி எழும் பொழுது நாம் சிந்திக்கிறோம். சிந்திக்கும் பொழுதுதான் புரிகிறது திராவிடம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள் வருகிறது. இங்கு இந்திய கட்சிகள் காங்கிரசும் பிஜேபி இரு கட்சிகளும் இருக்கும் போது எதற்காக திராவிட கட்சி உருவானது அப்படி என்று நாம் சிந்திக்கும் பொழுது
திமுக என்கின்ற ஒரு கட்சி உருவாகுது. எதன் அடிப்படையில் உருவாகிறது என்று பார்த்தால் இவர்கள் இந்தி எதிர்ப்பு என்கின்ற ஒரு சித்தாந்தத்தை முன்னிறுத்துகிறார்கள். ஆனால் அந்த இந்தி எதிர்ப்பு எப்படி அப்படி என்று அதனை நாம் ஆய்வு செய்து படிக்கும் போது பார்த்தால் அத்தனையும் பொய்யும் புரட்டுகள். எப்படி நான் சொல்கிறேன் என்றால், ஈழத்து சிவானந்த அடிகள் எழுதிய புத்தகம் ஒன்று இருக்கிறது, இந்தி எதிர்ப்பில் திராவிட பித்தலாட்டம் அப்படி என்கின்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. வெறும் 40 பக்கம் தான். அந்த புத்தகத்தை வாங்கி அனைவரும் படிகள். இவர்கள் எனது முன்னோர்களை அடிமையாக்கிட்டார்கள், மூளை செலவு செய்து விட்டார்கள். எனது தாத்தாவை அடிமையாக்கினார்கள், மூளை செலவு செய்தார்கள். எனது அப்பாவை அடிமையாக்கினார்கள், மூளை செலவு செய்தார்கள். இவர்கள் சொல்லும் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் நமக்கு அப்படி அல்ல. நமக்கு கேள்விகள் எழுகிறது. கேள்விகள் எழுப்பும் போது நாம் சிந்திக்க தொடங்குகிறோம். சிந்திக்கும் பொழுதுதான் சில விஷயங்கள் நமக்கு புரிய வருகிறது. திராவிடம் 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 என்று சொல்கிறார்கள். ஆனால் தமிழர் நலத்தில் எதற்காக திராவிடம்? திராவிடம் என்றால் என்ன? இவர்கள் என்ன கருத்தை கூறுகிறார்கள் என்று கேட்டால், கன்னடமும் கலித்தெலுங்கும் கவி மலையாளமும் துளுவும் உதிரத்தில் உதித்தே அப்படி என்று நம்மளுடைய தமிழ் தாய் வருது. தமிழில் இருந்துதான் இந்த மொழிகள் எல்லாம் பிறக்கின்றது. அப்போ இதற்கு மூத்த மொழி ஆதி மொழி எந்த மொழி என்று பார்த்தால் தமிழ் மொழியாக தான் இருக்கிறது. அப்படி தமிழ் மொழியாக இருக்கும் பொழுது தமிழில் இருந்து பிரிந்து உருவாக்கப்பட்ட மொழிகள் தான் அது. அப்போ தமிழ் மொழி குடும்பம் என்று தானே இருக்க வேண்டும். ஏன் திராவிட மொழி குடும்பம் என்று இருக்கிறது என்கின்ற கேள்வியை நம்ம மனதிற்குள் தோன்றுகிறது. அப்போதுதான் புரிகிறது ஏன் இவர்கள் திராவிடம் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் என்று நாம் யோசித்தால், இங்கு தமிழ்நாட்டை ஆள துடிக்கும் இவர்கள் தமிழர்கள் இல்லை என்கின்ற புரிதல் நமக்கு வருகிறது. அண்ணா அவர்கள் கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவராக இருக்கிறார். அவருடைய மொழி கன்னடமாக இருக்கிறது. அதற்கு பின்பாக கருணாநிதி அவர்கள் வருகிறார். அவருடைய தாய்மொழி தெலுங்காக இருக்கின்றது. அதில் இருந்து பிரிந்து உருவாக்கப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதிலையும் பாருங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். யாரு? எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கப்பட்டது. அப்போ எம்ஜிஆரும் திராவிட முன்னேற்ற கழகம்னு வைக்கிறாரு. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்களும் ஒரு மலையாளியாக இருக்கிறார்கள். சரி, இவர்களுடைய திராவிட சித்தாந்தத்தினுடைய கோட்பாடு தான் என்ன? எதற்காக திராவிடம் இங்கு தமிழ்நாட்டில் வேண்டும் என்கின்ற கேள்வியை எழுப்புமே. ஆனால் ஆரியத்திற்கு எதிராக திராவிடம், ஆரியம் அப்படின்னா இந்த பிராமணர்கள் தான். இவர்கள் கோயிலுக்குள் நீங்கள் வரக்கூடாது அப்படி என்கின்ற ஒரு சித்தாந்தத்தை வைத்து, நான்மறை வேதங்களை வச்சு, ரிக்கி எது சாம அதர்வனை என்கின்ற நான்மறை வேதத்தை வைத்து வர்ணாசிரம கோட்பாட்டின் அடிப்படையில் 4 வர்ணமாக பிரித்து, அதாவது பிராம சத்திய வைசிய சூத்திர என்கின்ற 4 வர்ணமாக பிரித்து, சூத்திரர்கள் நீங்கள் அனைவரும் எங்களுக்கு அடிமையானவர்கள் என்று பிராமணர்கள் சொல்கிறார்கள். அவர்களை எதிர்ப்பதுதான் நம்மளுடைய கடமை. நாம் முதல் அவர்களை அடித்து விரட்ட வேண்டும் என்கின்ற ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கியது தான் திராவிட சித்தாந்தம் என்று சொன்னார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகள் அதே திராவிட பெண்மணி இதே திராவிட கட்சியில் பயணித்து தமிழ்நாட்டை ஆண்டு விட்டார். இப்போ யாரு நான் சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதே ஆரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான், ஆரிய பிராமணரை சார்ந்தவர்கள் தான். இதே திராவிட கட்சியில் எப்படி அவர்கள் ஆட்சி செய்ய முடிந்தது? அப்போ நாம் சில விஷயங்களை கூர்ந்து கவனிக்கும் போது காமராஜர் அவர்கள் பேசுவது நமக்கு நினைவுக்கு வருகிறது. இதே போல் ஒரு மேடையில் பேசுகிறார்கள். பேசும்பொழுது காமராஜர் முன்னாடி கூட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சாரசாரையாக அணிவகுத்து செல்கிறார்கள். ஏன் எல்லா மக்களும் செல்கிறார்கள் என்று பக்கத்தில் இருக்கும்போது, பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பவரை கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் என்று பார்த்தீங்க அப்படின்னா, எம்ஜிஆர் என்கின்ற ஒரு நடிகர் வருகிறார், அவரை பார்க்க மக்கள் சாரசாரையாக செல்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது காமராஜர் சொன்னார், போங்க போங்க, கூத்தாடிக்கிட்ட நாட்டை கொடுத்தீங்கன்னா நாடு கூத்தியா கையில கொடுத்துட்டு போவான் அப்படின்னு சொல்லி காமராஜர் சொன்னார். நான் சொல்லல, காமராஜர். அது நடந்திருக்கதா நடக்கலையா அப்படிங்கறத தான் நம்ம இங்க சிந்தித்து பார்க்கணும். அப்போ இவங்க திராவிடத்துக்கு மாற்று என்று சொன்னார்களே, திராவிடத்துக்கு மாற்று என்று சொல்லி எப்படி ஆரிய பெண்ணை இவர்கள் ஆண்ட வைத்தார்கள் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழுப்புமானால் அது கேள்விக்குறியாவே தான் இருக்கிறது. அதற்கு பதில் இல்லை. ஆனால் நாம் சிந்தித்து பார்த்தால் தெரிகிறது, இவர்கள் ஆரியர்கள் நீங்கள் கோவிலுக்குள் வரக்கூடாது என்று சொன்னார்கள். திராவிடர்கள் நீங்கள் கோயிலுக்கு செல்வது பகுத்தறிவு கிடையாது, நீங்கள் கோவிலுக்கு செல்லாதீர்கள் என்று சொன்னார்கள். ஆக மொத்தம் ஆரியம் திராவிடமும் ஒன்று, அறியாதவன் வாயில் மண்ணு என்கின்ற கோட்பாடு இங்கு நடந்திருக்கிறது. இவர்கள் இப்படிதான் நம்மளது தமிழர்களை அடிமையாக்கி இருக்கிறார்கள்.
நீங்கள் சிந்தித்து பாருங்கள், இது உங்களுக்கு நன்றாகவே புரியும். அவன் கோவிலுக்குள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த திராவிடம் என்ன செஞ்சிருக்கணும்? கோவில் நுழைவு போராட்டத்தை முன்னெடுத்து அனைத்து மக்களையும் கோவிலுக்குள் சென்று தெய்வத்தை வெளிப்படக்கூடிய வகையில் வைத்திருந்தால் ஆரியத்துக்கு மாற்று திராவிடம் என்று நாம் கூற முடியும். ஆனால் இவர்கள் என்ன சொன்னார்கள்? அது பகுத்தறிவு கிடையாது, கடவுளை நீ வணங்குவது பகுத்தறிவு கிடையாது, நீ கடவுளை வணங்காதே என்று தான் சொன்னார். அப்போ அவன் வராதங்கிறா, நீ போகாதங்கிற. அப்போ உங்க ரெண்டு பேத்துக்கு என்ன மாற்று? அப்போ இப்படிதான் நடக்கின்றது. ஆரியமும் திராவிடமும் வெவ்வேறு அல்ல அப்படின்னு நம்ம சொல்றது. இப்போ திருப்பி நான் முன்னாடியே வரேன். இந்த திராவிடத்தை பத்தி நம்ம பேசக்குள்ள எதற்கு இவர்கள் திராவிட கட்சி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் அப்படி என்று பார்க்கும்பொழுது, இவர்கள் பிற மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழ்நாட்டை ஆள துடிக்கும் பொழுது நான் ஒரு தமிழன் என்று சொல்லிக் கொண்டு வந்தார்கள். அப்படி என்றால் அவரின் பிறப்பில் கேள்வி எழும்பும். ஆகையால் அவர்கள் நான் தமிழன் கிடையாது, நான் திராவிடன் என்கின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைத்து கிட்டத்தட்ட ஏறத்தாழ 65 ஆண்டு காலங்கள் தமிழ்நாட்டை அடிமைப்படுத்தி ஆண்டு விட்டார்கள். இவர்கள் அடிமைப்படுத்தி ஆண்டதனுடைய விளைவு இன்றது தமிழ்நாட்டின் பொருளாதார வீழ்ச்சி எந்த அளவுக்கு கீழ்நோக்கி சென்றுகிறது என்றது நாம் பார்க்க வேண்டும். சரி, நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தை கடந்த 15 ஆண்டுகளாக பேசிக் கொண்டிருக்கிறது. புதிதாக அண்ணன் தமிழக வெற்றி கழகம் என்று விஜய் அவர்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்து வருகிறார். சரி, அண்ணன் வரட்டும், அதனால் எந்த தவறும் இல்லை. அப்படி என்று அண்ணன் சீமான் அவர்கள், தம்பி என்னது தம்பி தான், அவர் வரட்டும், அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது கட்சி என்பது யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் நாட்டை ஆளலாம் என்று சொன்னார். ஆனால் அவர் ஒரு சித்தாந்தத்தை முன்வைக்கிறார், அவர் ஒரு கொள்கையை அறிவிக்கிறார். விக்கிரவாண்டி பொதுக்கூட்டத்தில் என்ன கொள்கையை அறிவிக்கிறார்? திராவிடமும் தமிழ் தேசியமும் எமது இரு கண்கள் என்று சொல்கிறார். எப்படி திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் ஆகும் என்கின்ற கேள்வியில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் விஜயை விமர்சனம் செய்கிறார்கள். சில பேருக்கு இது புரிய மாட்டேங்குது. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நமது தம்பி தங்கைகளுக்கு புரிய மாட்டேங்குது. சீமான் அண்ணன் விஜய் வரவுள்ள விஜயை ஆதரித்தார், ஆனால் அப்பொழுது ஒன்று பேசுகிறார், இப்பொழுது ஒன்று பேசுகிறார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீர்கள். ஆனால் எதற்காக ஆதரித்தார், எதற்காக விமர்சனம் செய்கிறார் என்ற கேள்வியை நீங்கள் உங்களுக்குள் தேடுங்கள், அதற்கான விடை கிடைக்கும். எப்படி திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்ணாகும்? இப்போ திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்ணு என்று சொல்லிவிட்டு பெரியாரை நீங்க கொள்கை தலைவரை ஏற்றுக்கீங்க. பெரியாரை பற்றி பேச வேண்டும் என்றால் நிறைய நேரம் பேசலாம், அதுக்குள்ள எனக்கு துண்டு சீட்டு கொடுத்து விட்டார்கள், என்னால் நிறைய பேச முடியவில்லை. ஆனால் சில விஷயங்களை மட்டும் நான் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக பேசுகிறேன். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அண்ணன் விஜய்க்கும் இந்த அதிமுக திமுகவுக்கும் எந்த மாற்றம் இல்லை. அவரும் அதே குட்டையில் ஊரைய மட்டைய போல்தான். நேற்று இருந்த பெண்களினுடைய அந்த தேர்தல் அறிக்கையை நான் படிக்கும் பொழுது புரிகிறது. அதிமுக 1500 ரூபாய் நாங்கள் வந்தால் உரிமை தொகை கொடுப்போம் என்று சொல்கிறார்கள். திமுக உடனே என்ன சொன்னாங்க? நாங்க 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்ட்டாங்க. திமுகவும் 2000, அதிமுக திருப்பி அவங்களும் 2000ட்டாங்க. ஆனா அண்ணன் விஜய் என்ன சொல்கிறார்? நாங்கள் 2500 கொடுப்போம் என்று சொல்கிறீர்கள். ஆனால் நீங்கள் 2500 கொடுக்கிறது இருக்கட்டும். இந்த 2500 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் அல்லது உங்களுடைய பணத்தில் இருந்து எடுத்து கொடுப்பீர்களா அல்லது தமிழ்நாட்டின் நிதியில் இருந்து எடுத்து கொடுப்பீர்களா என்று கேள்வி இருக்கிறது. தமிழ்நாட்டின் நிதியில் இருந்து எடுத்து கொடுப்பீர்களே, ஆனால் அதற்கு என்ன பொருளாதார திட்டம் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? அதை சொல்லுங்கள். இந்த பொருளாதார திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன், இந்த பொருளாதார திட்டத்தை நான் பயன்படுத்துவேன், அதில் இருந்து வரக்கூடிய தொகையில் இருந்து ஒரு குடும்ப தலைவிக்கு 2500 ரூபாய் நான் கொடுப்பேன் என்று சொல்லுங்கள். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதற்கு நீங்கள் என்ன பதில் சொன்னீர்கள்? என்ன பதில் சொன்னீர்கள்? ஸ்டாலினிட்ட இருந்து நான் வாங்கி அதிலிருந்து இது நடைமுறைக்கு செயலாகுமா, நடைமுறைப்படுத்த முடியுமா? நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இது யாரை ஏமாற்றும் வேலை? யாரை ஏமாற்றும் வேலை? தாய்மாமன் மோதிரம் என்று தங்க நகையை சொல்கிறீர்கள், அல்லது தாலிக்கு ஒரு பவுன் நாங்கள் குடிக்கிறோம் என்று இலவசங்களை சொல்கிறீர்கள். இலவசங்கள் அனைத்தும் நீங்கள் சொல்வது சரி, அதற்கு என்ன பொருளாதார திட்டம் வைத்திருக்கிறீர்கள்? உங்களுடைய கொள்கை தான் என்ன? நீங்கள் எப்படிதான் ஆட்சி நடத்துவீர்கள் அதை மக்களுக்கு விளக்க வேண்டாமா? அதற்கு இவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும் நல்லது செய்வோம், அனைவருக்கும் நல்லது செய்வோம், அனைவருக்கும் நல்லது செய்வோம்னா உங்களுடைய பொருளாதார திட்டத்தை இனிமேலாவது கூறுங்கள். எங்களுக்கு இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. என்னெல்லாம் என்ன விட்டீங்கன்னா இன்னும் 1 மணி நேரம் பேசுவோம், அவ்வளவு ஆதங்கம் இருக்கிறது. ஆனால் இன்னும் அடுத்தடுத்த பேச்சாளர்கள் பேச வேண்டி இருப்பதால் எனது உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் மேற்கு சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் சுரேஷ்குமார் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்தில் போட்டியிடுகிறார்.
அவரை நீங்கள் பார்த்து வாக்கு செலுத்த வேண்டாம். அவருடைய தகுதி என்ன, அவர் எந்தெந்த காலங்களில் என்னென்ன வேலைகளை செய்து இருக்கிறார், அவருடைய திட்டம் தான் என்ன, அப்படி என்று அவர் உங்களிடம் வாக்கு சேகரிக்க வரும்பொழுது அவரிடம் கேள்வியை கேளுங்கள். நீர் மேலாண்மைக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள், கல்விக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள், வேலை வாய்ப்புக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள், இது போன்ற ஒவ்வொரு கேள்விகளும் அவரை கேளுங்கள். அந்த கேள்விக்கு அவர் உங்களுக்கு புரியும் அளவுக்கு பதில் சொன்னால் மட்டுமே நீங்கள் அவருக்கு வாக்கு செலுத்துங்கள். இல்லை என்றால் நீங்கள் விரும்பும் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கள். நன்றி, வணக்கம். தமிழ்தாய் வாழ்க, தலைவன் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.